முன்னாள் அமைச்சர் கெஹலிய தம்முடன் சிறையில் வைத்திருந்த அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் மின் கட்டணத்தை 25% முதல் 30% அதிகரிக்க அரசு திட்டம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. போர் நிறுத்தத்தை மீறிய பாகிஸ்தான், பிரதமர் மோடி தலைமையில் அவசர கூட்டம். கனடாவில் வேலை இழப்பு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழர் இன படுகொலை நினைவு தூபி வரலாற்றில் முக்கிய தருணம். கரி ஆனந்த சங்கரி. தனக்கு தானே சிலை வைத்த டொனால்ட் ட்ரம்ப். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் சுகாதார அமைச்சர் ரம்புக்வெலவிடம் இருந்து பல அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் 2025 மே 7 அன்று ரம்புக்வெல கைது செய்யப்பட்டு மே 20 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிறைச்சாலையில் அவரிடமிருந்து மீட்கப்பட்ட பொருட்களில் யானை முத்து, பலமரப்பட்டை துண்டு மற்றும் ஒரு சிறிய பொறிக்கப்பட்ட புத்தர் சிலை ஆகியவை அடங்கியுள்ளன. விசாரணையின் போது இந்த பொருட்கள் தனது தந்தையால் தனக்கு வழங்கப்பட்டதாகவும் தனது பாதுகாப்பிற்காக அவற்றை சிறைக்கு எடுத்து வந்ததாகவும் ரம்புக்வெல குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக அரச பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்துகிறோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் மின்சார கட்டண திருத்தத்தில் 25% முதல் 30% வரையான அளவில் மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்படுகையில், தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் இலங்கையின் கடன் நிலை தன்மை பகுப்பாய்வை மறுபரிசீலனை செய்வதாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து முந்தைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்ட உடன்படிக்கைகளை அப்படியே செயல்படுத்துவதன் விளைவாக இப்படி மின்சார கட்டணத்தை உயர்த்தும் நிலை உருவாகியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள மீளாய்வுக்கு முன் மின்சார கட்டணத்தை உயர்த்தி நிபந்தனைகளை நிறைவேற்றும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என்பது இப்போது தெளிவாகிறது. கடந்த ஆண்டு லாபம் ஈட்டிய இலங்கை மின்சார சபை பிப்ரவரி மாதம் முதல் நாட்டமடைந்து வருவதாகவும் அது எண்ணிக்கையில் ரூபாய் 271.1 பில்லியன் அளவிற்கு இருப்பதாகவும் கூறி அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை கைவிட தயாராகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ரூபாய் 9,000 மின்சார கட்டணத்தை ரூபாய் 6,000 வரையும், ரூபாய் 3,000 மின்சார கட்டணத்தை ரூபாய் 2,000 வரையும் 33% குறைப்பதாக தற்போதைய ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து இவ்வாறு நாட்டு மக்களை துன்பத்திற்கு உள்ளாக்குவது ஜனநாயக விரோத செயல் என்பது நாங்கள் வலியுறுத்துகிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தத்திற்கு பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி முக்கிய சந்திப்பொன்றை நடாத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சந்திப்பானது இன்று மோடியின் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், பாதுகாப்பு படைத்தலைவர் ஜெனரல் அனில் சவுகான் மற்றும் முப்படை தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை இந்தியாவுடன் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உரிய வகையில் செயற்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தை பாதித்து அமைதி செழிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கி அதன் பயணத்தை தடுத்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்த போர் நிறுத்தம் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது என்று பாகிஸ்தான் நம்புவதாக பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். கனடாவின் வேலையின்மை வீதம் ஏப்ரல் மாதத்தில் 6.9% உயர்வடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மார்ச் மாதத்தில் 0.1% உயர்ந்த நிலையில் ஏப்ரலில் மேலும் 0.2% உயர்ந்துள்ளது. இந்த உயர்வால் வேலைவாய்ப்பு வீதம் 2024 நவம்பரில் இருந்த நிலைக்கு திரும்பியுள்ளது. இது 2020 மற்றும் 2021 ஏற்பட்ட கோவிட் பேண்டமிக் ஆண்டுகளை தவிர்த்தால் 2017 ஜனவரிக்கு பின்னர் கனடா கண்டுள்ள அதிக வேலையின்மை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் வேலை தேடியவர்கள் கடந்த ஆண்டு இதே காலத்தை விட அதிக சிரமங்களை சந்தித்து
குறித்த நிலையில் மார்ச் மாதத்தில் வேலை இல்லாதவர்களில் 61% ஏப்ரலிலும் வேலைவாய்ப்பு பெற முடியாமல் இருந்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏப்ரலின் மொத்த வேலைவாய்ப்பு பெரிதாக மாற்றமில்லாமல் இருந்துள்ளது. அதாவது வேலைவாய்ப்பு வீதம் 0.1% குறைந்து 60.8% இருந்துள்ள நிலையில் 15 முதல் 69 வயதுடைய ஊழியர்களில் 13.2% எதிர்வரும் 6 மாதங்களில் தங்கள் நிறுவனத்தில் பணியாளர்களின் எண்ணிக்கை குறையும் என எதிர்பார்த்துள்ளனர். அமெரிக்கா சார்ந்த ஏற்றுமதி தொழில்களில் பணியாற்றும் ஊழியர்களின் இந்த எண்ணிக்கை 18.6% இருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடா பிரம்டமின் திறக்கப்பட்டுள்ள தமிழர்களின் இனப்படுகொலை நினைவு தூபி எங்கள் கூட்டு வரலாற்றில் முக்கிய ஒரு தருணமாகும் என கனடாவின் நீதி அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சரின் முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வைத்துள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்பால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவாக உருவாக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவு தூபி இன்றைய தினம் கனடா பிரம்டன் நகரில் சிங்காவூசி பூங்காவில் திறந்து வைக்கப்பட்டது. தமிழின அழிப்பு நினைவகம் என்ற பெயரில் அமைந்துள்ள இந்த நினைவு தூபியை பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் திரைச்சீலை நீக்கி உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கனடாவின் நீதி அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி, பிரம்டனில் இருந்து தமிழ் இன படுகொலை நினைவு சின்னம் திறந்து வைக்கப்படுவது நமது கூட்டு வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க தருணத்தை குறிக்கிறது. இலங்கை அரசாங்கத்தால் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் போது கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி உயிர்களுக்கு இந்த நினைவு சின்னம் ஒரு நினைவு சின்னமாக நிற்கிறது என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஓவல் மாளிகையில் தனக்கு தானே சிலை வைத்துள்ளமை தற்போது சர்வதேச ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது. கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிக் கொண்டிருந்த ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் நூலிழையில் உயிர் தப்பிய ட்ரம்ப் அன்று சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக சிலை வைத்துள்ளார். இந்த புகைப்படத்தை வெள்ளை மாளிகை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது.